பண்றீங்க? நானாமா ப்ளவுஸ் கட் பண்ணலாம்னு இருக்கேம்மா, லைனிங் ப்ளவுஸ். எனக்கு ஒரே வெயில் வா. ஏதாவது ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு தாங்க வா. ஆமாம்மா, காலையிலே ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. வெயில் தாங்க முடியல. ஜில்லுன்னு என்ன ஜூஸ் போடுறது? ஆப்பிள் இருந்தாலும் எடுத்து ஜூஸ் போட்டுருவீங்க, சாத்துக்குடி இருந்தாலும் ஜூஸ் போட்டுருவீங்க. ரெண்டு செவ்வாழை பழம் தான் இருக்கு, அதில் வேணா மில்க் ஷேக் மாதிரி போட்டு தரவா? சரிங்க வா. சரி இருங்க, பழத்தை எடுத்துட்டு வரவா? இப்போ பேத்தி வந்து செவ்வாழை பழத்தில் மில்க் ஷேக் கேட்டிருக்காங்க. அதுக்காக பேத்திக்காக மில்க் ஷேக் போட்டு கொடுப்போம். சரி, வெயிலாக இருக்குன்னு கேட்குறாங்க, அப்புறம் என்ன செய்யறது? நம்ம பேர பிள்ளைகளுக்கு நம்ம தானே பார்த்தாகணும். அதனால தான் இப்போ உரிச்சாச்சு. அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஜார்லேயே போட்டுக்கிறோம். இப்போ இது மாதிரி உரிச்சு நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பாருங்கள் நல்லா காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். நல்லா கட்டியாக பாருங்கள், தோசை மாதிரி இதை எப்படி கட் பண்ணணுமே. இதை இந்த தண்ணியாக இருக்கிற பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டு கட் பண்ணி அது வருது. பால் காய்ச்சி ஆறின பால் தான், அதனால நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு போடுறேன், அதுக்காக எல்லா பாலும் நம்ம நான் ஜீனி கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா வாழைப்பழம் தான் இனிப்பாக இருக்கும்ல, அதனால கம்மியான ஜீனி போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு 2 சேர்த்துக்கிறோம். அது எங்கள் பேத்தியினுடைய ஆசை, முந்திரி பருப்பு. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அதை மூடி போட்டுக்கிறோம். மூடி போட்டு பாருங்க, 2 பழம் தான் வாழைப்பழம். மில்க் ஷேக் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பேர பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஜூஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. என்னவா பாக்குறீங்க? தம்பியெல்லாம் விளையாட போனுச்சுல்ல, அதான் வரலான்னு பாக்குறேன். ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன்ல, மில்க் ஷேக் போட்டு வச்சிருக்கேன்ல, அதான் கொடுக்கணும். அதனால பிள்ளைங்க வர்றாங்களான்னு பார்த்தேன். காணும், அதான் வர சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. சரிங்க வா. பாப்பா, இந்தப்பா மில்க் ஷேக் கேட்டீங்கல்ல, அதான் போட்டாச்சு. தம்பி வந்தோன்னா தம்பிக்கு கொடுக்கணும். அம்மா என்ன செய்றாங்க? அம்மா வீட்ல இருக்காங்களா? சரி, மில்க் ஷேக் நம்ம வீட்லயே செவ்வாழைப்பழம் இருந்ததுனால மில்க் ஷேக் போட்டாச்சு. இப்போ இதுவே கடையில போய் வாங்கினா காசு அதிகமாகும்ல, இப்போ 2 வாழைப்பழம் இருந்ததுனால நம்ம போட்டு கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் பேர பிள்ளைங்க கேட்டுச்சுன்னா உடனே போட்டு கொடுங்க. நம்ம பேர பிள்ளைங்களோட சந்தோஷமே நம்ம சந்தோஷம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம வீடியோ